அதை வாசிங்கள். வாரத்தில் 2 தரம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். அவர் சம்பாதிக்கிறார், கொடுக்கிறார். அப்ப அவர்கிட்ட இருக்குது. அப்ப இருக்கும்போது மற்றவர்களை பார்க்கல அவருக்கு அற்பமா தோன்றுது. அப்ப அவன் சொல்ற அற்பமாய் தன்னை நீதிமானாக்குறான். தன்னை நீதிமானாக்கி அதுவும் தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய நினைவிலே சொல்றார் ஆலயத்தில். அப்ப அவர் சொல்றார், இந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்ப அவன் கிருபையை தேடுகிறான், அனுதின ரட்சிப்பை தேடுகிறான். தேவாலயத்துக்கு போறதுக்கு நான் எனக்கு என்ன குறைவில்லோன்னு தேவ பயமுள்ள ஒரு மனுஷன். அப்ப தேவன் சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அதான் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். வாழ்க்கையில தேவன் தாமே தன்னோட சீஷர்களை இந்த 3.5 வருடத்துக்குள்ள அவர் கூட்டி சென்ற இடங்களும் நடந்த நடையும் சுவிசேஷமும் அவர்களை பயிற்சிவித்தது இந்த பெரிய ஒரு எங்களுக்கு கிடைத்த ஒரு சலாக்கியம். அவர் சொல்றார் தன் சீஷர்களை, ஆதி முதல் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. ஆனால் அவர்கள் நினைப்பார்கள், நான் அவர்கள் ஜீவன் எல்லாம் கொடுக்கிறதும் காலங்காலமாக வகையறிக்கிறதும் நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவரும் சொல்றார், உங்களை ஆதி முதல் நான் தான் தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இதே மாதிரி 13:13 சொல்லப்படுகிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலும் நிலைத்திருக்கிற இவைகளே அன்பே பெரியது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பே பெரியது. ஆமென். அன்பே பெரியது. இந்த அன்பு தணிந்து போகிற நாட்கள்ல நாங்க ஜீவித்து வருகிறோம். குடும்பத்தை எடுப்போம் வேண்டாம், குடும்பத்துக்குள்ள அன்பு இல்லை. வீட்டுல அன்பு இல்லையாண்டா அது வெளியில நாங்க அன்பு காட்ட மாட்டோம். சகல அது மூட போய்தான் நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மீது வைத்து நாங்கள் பாவிகளாயிருந்தோம். எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. கிருபை நிமித்தம் எங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. நாங்க ஒன்றுமே அதுக்கு செய்யல. நாங்க மலையறையில மொட்டை அடிக்கையில கோயிலை சுத்தி நாங்க இதாண்டே இல்லை. ஆண்டவர் எங்களுக்கு ஃப்ரீயா தந்தது ஒரு கிஃப்ட், அவருடைய கிருபை. அப்ப பாருங்க, நாங்க கேட்கிற எல்லாத்திலையும் எவ்வளவு விசுவாசத்துல நாங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். கிருபையில நாங்கள் அவருடைய கிருபை எங்களுக்கு நாள்தோறும் புதிதா இருக்கிறது. அப்ப நாங்க வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம், எல்லாம் தெரியும். அப்படியே நாங்க ஒரு ஸ்டாண்ட் பை மோடஸுக்கு வந்துட்டோம். விசுவாசிகள் எல்லாரும் இப்ப ஸ்டாண்ட் பை மோடஸ்ல இருக்கிறாங்க. என்னடா தெரியும் எல்லாம், ஆனா ஓகே அதோட காணும். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இப்ப நாம நீதிமான்களா இருக்கிறோம். நாம பாவிகளா இருந்தோம். யாரோ ஒருவர் நமக்கு என்ன செய்தார்? சுவிசேஷத்தை அறிவித்தார். நாம பாவிகள், எங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரை நாமல் ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நாம் என்ன செய்தோம்? விசுவாசித்தோம். இந்த விசுவாசம் என்ன செய்தது? எங்களை நீதிமானாய் மாற்றியது. ஆனபடியால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம கேட்கிற வார்த்தைகளை விசுவசிச்சு கொண்டே இருக்கணும். ஆமென். விசுவசிக்க நாம நீதியின் மேல நீதியாய் வளர்ந்து கொண்டிருப்போம். ஆனபடியால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, நல்ல செய்திகளை கேட்பது, வேத வார்த்தையை வாசிப்பது ரொம்ப அவசியம். ஏனென்றால் நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவசிக்கும் பொழுது நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதியின் மேல நீதியாய் நீதியின் மேல நீதி எங்களுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனபடியால் இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நீங்க நல்ல ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அதே போல என்ன ஒரு வசனம் இருக்கிறது? கொலோசையர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று 6 கொலோசையர் 1:6 வாசிங்க எடுத்திருந்தா. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள்.
அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆமென். உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதாய் இருக்கிறது. என்னவா பவுல் என்ன சொல்றார்? இந்த கொலோசையர் பட்டணத்தில் அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த வார்த்தை தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே என்ன செய்யறதா? பலன் தருகிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நாம எப்ப கேட்கிறோமோ, கேட்ட ஒரு வெளிப்பாட பெரும் பொழுதுதான் அது என்ன நடக்கிறதா? எங்களுக்குள்ளே பலன் தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையுடைய முக்கியத்துவம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது நல்லது, ஜபிக்கிறது நல்லது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க புதுசா உங்களுக்கு வெளிப்பாடுகள் வரத்தான் என்ன செய்யுமா? அது நமக்குள்ளே பலன் கொடுக்கும். ஆனபடியா ஆண்டோடைய பிள்ளைகள் வேத வார்த்தையை தியானிக்கிறவர்களாய், கேட்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், போக்கிலும் வரத்திலும் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளான மனிதன் என்ன செய்வான்? பலப்பட்டு கொண்டிருக்கும். இந்த 2 சத்தியத்தை நாங்கள் மறக்கவே கூடாது. இது நமக்கு எப்பொழுதும் நல்ல ஞாபகத்தில் இருக்க வேண்டும். சரி, இன்றைய நாளில் என்னுடைய செய்தி வந்து இன்னைக்கு திருவிருந்தை குறித்து ஒரு சில வார்த்தையில நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆமென். புதுசா ஒன்றுமே சொல்ல முடியாது, எல்லாம் நிறைய கேட்டிருக்கிறீங்க. ஆனா நமக்கு நல்ல மறதியும் இருக்கிறது. இந்த இடத்துல கேட்போம், வெளியில போனோன்னா மறந்து விடுவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் 2 வசனத்தையும் முதல்ல உங்களுக்கு சொன்னால், வார்த்தையில தியானிச்சு கொண்டிருப்பது எவ்வளவு அவசியம் என்று. வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம். நீதியின் மேல நீதி நாங்கள் வளர்ந்து கொண்டிருப்போம். அப்புறம் அந்த வசனங்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கோம். நாங்கள் பலப்பட்டு கொண்டிருப்போம். பியூலாக்கு வந்து தலையில கட்டி இருக்கு. அது வந்து கண்ணுக்கும் மூளைக்கும் நடுவில் இருக்கு. அப்போ வந்து ஒன்று மூக்கு வழியா ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா தலையில வந்து அந்த ஸ்கல்ப், இந்த எலும்பு இருக்குல்ல, இந்த ஓடு இருக்குல்ல, மண்டை ஓடு, அதை உடைச்சி அதுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கண்ணு வந்து தெரியாம போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சொல்றாரு. அவர் அதுக்கப்புறம் வந்து உலகத்துல 3 ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்ற சென்டர்ஸ் தான் இருக்கு. அதுக்கு ஒன்று ஹாம்பர்க்ல இருக்கு, இன்னொன்று வந்து மியூன்ஷன் அந்த பக்கம் இருக்கு, இன்னொன்று வேற ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னார். இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம டெர்மின் வாங்குறோம், அங்க போய் ஆப்ரேஷன் பண்ண போறோம்லாம் சொல்லிட்டார். எங்களுக்குள்ள ஆனா பெரிய ஒரு விசுவாசம், எங்களுக்குள்ள வந்து ஆண்டவர் இதை நடக்க விட மாட்டாரு. நான் மட்டும் இல்லை, எனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அவனுக்கு வந்து தலையில இந்த மாதிரி தலையில போய் ஓட்டை போட்டு ஆப்ரேஷன் பண்ண அவன் ஜாலியாக சுத்திட்டு சாப்பாடு போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு பயமும் கிடையாது. இப்போ இந்தியாவில் சொல்றாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, எங்க வீட்டில் எங்க அம்மா கிட்ட எங்க குடும்பத்திலயும் சொல்றாங்க, பியூலா மேல கத்தி படாது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் ஜெபிச்சாங்க. ஆனா அது டாக்டருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவர் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவர் அனுப்பி விட்டார் அந்த பெரிய ஹாம்பர்க் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க கூப்பிட்டு, அப்பா இது வெறும் தைராய்டு பிரச்சனை, அவங்களுக்கு இது இருக்கிறது உண்மைதான், ஏன்னா அந்த ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா அந்த கட்டியெல்லாம் தெரிஞ்சது. அவங்க வந்து அதை அந்த தைராய்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து தொடர்ந்து அதை சாப்பிடும் போதே அது குறைஞ்சிருச்சு. அது அப்போ ஆண்டவர் வந்து பெரிய அற்புதமா அந்த வருஷத்துல ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்த வார்த்தை வந்து, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது அப்படியே ஆண்டவர் வந்து அப்ப நிறைவேற்றி கொடுத்தாரு எங்களுக்கு. அப்ப அது வந்து அதிசயங்களை அற்புதங்களை செய்யற வாரம். இப்போ வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தல். தீர்க்க தரிசனம் என்னது? எதிர்காலத்துல நடக்க போறத முன்னாடியே சொல்றது இல்ல. முன்னாடியே இப்ப நம்ம உணர்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம உணர்ந்துட்டோம் ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். இல்லை யாராவது அதுல போய் மாட்டிக்க போறாங்க அப்படின்னா அவங்களை எச்சரித்து அவங்கள தடுக்கணும். அதுல இருந்து இப்போ வேதத்துல யோசேப்புக்கு அந்த தரிசனம், பார்வோனுக்கு அந்த தரிசனம் கண்டு கலங்கி இருக்கிறாரு. அப்போ யோசேப்பு வந்து தரிசனத்தையும் கண்டுபிடிச்சு தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டு அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, இப்போ அடுத்த 7 வருஷம் வந்து செழிப்பான வருஷம், அதுக்கப்புறம் 7 வருஷம் வந்து பஞ்சம் வரப்போகுது, அதோட நிறுத்தல அவரு. அதுக்கப்புறம் ஆகையால் ராஜா செய்ய வேண்டியது
என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஆலோசனையும் சொல்லித்தரார். நீங்க வந்து எல்லா உணவையும் சேர்த்து வச்சு இப்போ உலகத்தை நம்ம போஷிக்க போறோம், காப்பாற்ற போறோம். அப்படிதான் பார்வோம் எகிப்து தேசத்துக்குள்ள உலகத்துல இருக்க எல்லா பொக்கிஷமும் போய் சேர்ந்துச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தேவனாலே பிடிக்கப்பட்ட பொழுது பலர் பலவிதமான காரியங்களை சொல்லுவோம். நாங்கள் இப்படியாய் இப்படியாய் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், இப்படியாய் நாங்கள் அழைக்கப்படுகிறோம், இப்படியாய் நாங்கள் இருக்கிறோம் என்று. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் இப்பொழுது பார்ப்போமா இருந்தால் உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் சொல்லுங்க, கர்த்தரோடு எப்படி இணைக்கப்பட்டீங்க? எப்படி இணைக்கப்பட்டவர்கள்? பிள்ளைகளாக அப்ப என்னது? பிள்ளைகளாக இணைக்கப்பட்டோம். இப்படித்தான் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் இந்த இணைப்புக்கு முதல் ஒரு இணைப்பு இருக்கிறது, சீஷர்கள். ஹல்லேலூயா. சீஷர்களாய் வந்தவர்கள் தான் அவருடைய போதனையை பின்பற்றுகிறவர்கள். முதலில் சீஷர்களாய் வருவார்கள், வந்து அவருடைய போதனைகளை கேட்பார்கள். கேட்டு அந்த போதனைக்கு பிற்பாடு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து அவருக்காக சாட்சியாக ஜீவிப்பார்கள். அப்ப இந்த ஜீவியத்துக்குள்ளே வருவதற்கு சீஷத்துவம் தேவைப்படுகிறது. சீஷத்துவமாய் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து அவர் போற வழியெல்லாம் போறது, அவர் பேசுறதை கேட்கிறது, இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை அவர்கள் ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருப்பார்கள். இதனாலே அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் வளரவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்ததான எல்லா காரியங்களையும் அவர்கள் அறிந்து கொள்ளவும் தேவன் கிருபை செய்கிறார். அப்படியாகத்தான் சீஷர்கள் தேவனோடு இணைந்து ஜீவித்தார்கள். அப்படி ஜீவித்த பொழுது தேவனுடைய திட்டம் அவர்களுக்குள்ளே நிறைவேறிட்டது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் உபயோகப்படுத்தப்பட்டார்கள், ஒவ்வொரு விதமாய் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். அந்த ஊழியங்களில் எல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை பலப்படுத்தியது, தாங்கியது, வழிநடத்தியது. இவ்வளவும் செய்கிறதற்கு அவர்கள் முதலில் சேர்ந்த வேலை சீஷராகிறது. ஹல்லேலூயா. இந்த சீஷத்துவம் சரியான ஒரு நிறைந்த ஒரு மிகுந்த கனமுள்ள ஒரு காரியம், சாதாரணமான காரியம் இல்லை. நமக்கு அதை சர்வசாதாரணமாக சீசர் என்று சொல்லி போட்டு போகிற நிலையிலும் பார்க்க வேதம் அதை இன்னும் அதிகமாக விளங்கப்படுத்துகிறது. நாங்கள் இதற்கும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம்.